ஐக்யூ மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். இப்போது நாம் இந்த பல்சுவை விருந்தில் பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லைங்களா. இதில் இப்போ என்னதுன்னா, நம்ம இந்த மூல வினைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆரம்பத்தில் கொடுத்தேன். அந்த மூல வினையோட தேசமை சேர்த்துடணும். சேர்த்துட்டோம்னா போது, வந்தபோது, இருந்தபோது, உட்கார்ந்த போது, அந்த போது போதுன்னு வர்றதுக்கு என்ன செய்யணும்னா தே சமை சேர்க்கணும். வந்த போதுங்கிறதுக்கு ஆத்திய சமை, போன போதுங்கிறப்போ ஜாத்திய சமை, உட்காரும்போது பைத்திய சமை. இப்படி நாம் இதைத்தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பின்னாடி சேர்க்குற ஒரு விதமான சஃபிக்ஸ். இந்த சஃபிக்ஸை சேர்த்து சில வாக்கிய அமைப்புகள், சில வார்த்தைகள் இங்கே பார்த்துருவோம். இது உங்களுக்கு பேசுகிறப்ப ரொம்ப ஈஸியாக வரும். இங்கே ஆண்பால், பெண்பால், ஒருமை, பன்மை, காலங்கள் பார்க்க தேவையில்லை. இப்போ பாருங்களேன், வந்த போது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆத்தே சமை தான், வரும்போது அப்படின்னு சொல்கிறப்போவும் ஆத்திய சமை தான், வருகிற போதும் அப்படின்னு சொல்கிறப்பவும் ஆத்திய சமை தான். அப்போது காலங்கள் பார்த்து இது மாறுவதில்லை, ஆண்பால் பெண்பால் பார்த்து மாறுவதில்லை. இப்போ பையன் வந்தபோது பெண்ணும் வந்தாள். லட்கே கே ஆத்தே சமை லட்கி भी आई, लड़के के आते समय लड़की भी आई, लड़के के आते समय लड़की भी आई. இது வந்த போதுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் மாதிரி சொன்னோம். இப்போ இது ஃபியூச்சர் டென்ஸில் பாருங்க. பெண் வரும்போது பையனும் வருவான். लड़की के आते समय लड़का भी आएगा, लड़की के आते समय लड़का भी आएगा, लड़की के आते समय लड़का भी आएगा. இப்போ இது பாஸ்ட் டென்ஸ்ல பார்ப்போம். பையன் வந்தபோது பெண்ணும் வந்தாள். लड़के के आते समय लड़की भी आई, लड़के के आते समय लड़की भी आई, लड़के के आते समय लड़की भी आई. இப்போ இதை பெண்ணை வச்சு சொல்ல. பெண் வந்த போது பையனும் வந்தான். लड़की के आते समय लड़का भी आया, लड़की के आते समय लड़का भी आया, लड़की के आते समय लड़का भी आया. இங்க பாருங்க, ஆண்பால் பெண்பால் எதை வச்சு பாருதுன்னா பின்னாடி வருது, இந்த ஆத்தே சமை மாறவே இல்லை. அது பாருங்க. இப்போ நான் ஒரு 4 வார்த்தைகள் நம்ம சொல்லி பார்ப்போம். நடக்கும் போது என்ன சொல்லுவீங்க? நடங்கிறதுக்கு சல், என்ன சேர்க்கணும்? தேசமை சேர்க்கணும். அப்போ சல்லும் தேயும் சேருங்க, தேசமை சேருங்க, சல் தேசமை. அப்போ நடக்கும் போது சல்தே சமை, சல்தே சமை, சல்தே சமை. நடக்கும்போது பார்த்துட்டோம். இப்போ படிக்கும்போது, படிங்கிறதுக்கு என்னது? பட். அப்போ போதுங்கிறதுக்கு என்ன சேர்க்கணும்? தேசமை சேர்க்கணும். அப்போ பட்டும் தேசமையும் சேர்த்தா என்ன ஆகும்? படுத்தே சமை, படுத்தே சமை, படுத்தே சமை. இப்போ இதே தூங்கும் போது, தூங்குங்கிறதுக்கு என்னது? சோ, சோத்தே சமை, சோத்தே சமை, சோத்தே சமை. பேசுங்கிறதுக்கு என்னது? போல். அப்போ அதோட தேசமை சேர்த்தா பேசும்போது போல்தே சமை, போல்தே சமை, போல்தே சமை. அப்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கண்ணை மூடிக்கிட்டு ரூட் வெர்போட தேசமை சேர்த்துட்டோம்னா போதுங்கிற மீனிங் வந்துடுது. சாப்பிடும்போது காத்தே சமை, தூங்கும்போது சொத்தே சமை, கேட்கும்போது சுந்தே சமை, சண்டை போடும்போது லடுத்தே சமை. தட்ஸ் ஆல். இப்போ இந்த தே சமை சேர்த்தோம்ல ரூட் வெர்போட, இந்த தே சமைக்கு பதிலாக தேஹி அப்படின்னு போடுறோம். தேஹி,
தேஹின்னு போட்டதுமே என்ன ஆயிரும்னா வந்ததும், உட்கார்ந்ததும், சாப்பிட்டதும், படித்ததும், தூங்கியதும் அந்த மாதிரி வரும். இப்போ பாருங்க, அது என்ன செய்யணும், ரூட் வெர்போட தேசமை சேர்க்கணும். இங்கேயும் என்ன ஆகும்னா ஆண்பால் பெண்பால் காலம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இப்போ இது இந்த வாக்கிய அமைப்புகள் நாம் பார்ப்போம். பையன் வந்ததும் பெண்ணும் வந்தாள். இது பாஸ்ட் டென்ஸ் காமிக்குது. இதே வாக்கியத்தை தான் நம்ம எங்கே செய்யணும், அந்த வந்த போதுன்னு சொன்னோம். இப்போ வந்ததும். அப்போது லட்கே கே ஆத்தே ஹி லட்கி பி ஆயி, லட்கே கே ஆத்தே ஹி லட்கி பி ஆயி. சரி, இதே பெண் வந்ததும் பையனும் வந்தான் வச்சுக்குவோம். लड़की के आते ही लड़का भी आया, लड़की के आते ही लड़का भी आया. இப்போ பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோமா. இப்போ என்ன செய்வோம்னா கட்டளை வினையில் பார்ப்போம். பையன் வந்ததும் நீயும் வா. लड़के के आते ही तुम भी आओ, लड़के के आते ही तुम भी आओ, लड़के के आते ही तुम भी आओ. சரி, இதை இப்போ ஃபியூச்சரில் பார்ப்போமா. பெண் வந்ததும் பையனும் வருவான், பெண் வந்ததும் பையனும் வருவான் ஃபியூச்சர் டென்ஸ். लड़की के आते ही लड़का भी आएगा, लड़की के आते ही लड़का भी आएगा. இப்போ இதே மாதிரி நம்ம சில வார்த்தைகள் பார்ப்போம். சாப்பிட்டதும், खाते ही, खाते ही, खाते ही. நடந்ததும், चलते ही, चलते ही, चलते ही. படித்ததும், पढ़ते ही, पढ़ते ही, पढ़ते ही. தூங்கியதும், सोते ही, सोते ही, सोते ही. பேசியதும், बोलते ही, बोलते ही, बोलते ही. இந்த வகுப்பில் இப்போ நாம் என்ன பார்த்தோம், மூலவினை ரூட் வெர்ப், அதோட தேசமை சேர்க்கலாம், தேஹி சேர்க்கலாம். தேசமை சேர்த்தா போதுன்னு அர்த்தம். தேஹி சேர்த்தோம்னா வந்ததும் வந்தபோது, உட்கார்ந்ததும் உட்கார்ந்த போது. இதைத்தான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த வாக்கிய பிரயோகங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நம்ம சேனல்ல பார்க்குற எல்லா வியூஸும் அவசியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நன்றி.